இங்கு வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை காண வேண்டும். இங்கு ஒரு பெரிய முக்கோணம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு உள்ளாக பல முக்கோணங்கள் உள்ளன. ஆக இவற்றில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்பதை நாம் கண்டறிந்து அவற்றில் மிகச்சரியான விடையை நாம் எழுத வேண்டும். ஆக இதே முக்கோணத்தை நான் இங்கு வரைந்துள்ளேன். அந்த முக்கோணங்களுக்கு வரிசையாக பெயரிட்டுள்ளேன். 1 2 3 4 5 6 என பெயரிட்டுள்ளேன். ஆக ஒவ்வொன்றுமே ஒரு சிறிய முக்கோணமாக இருக்கின்றது. ஆக 1 என்பது ஒரு முக்கோணம், 2 ஒரு முக்கோணம், 3 4 5 6 ஆக மொத்தம் 6 முக்கோணங்கள் நமக்கு கிடைத்து விட்டது. அடுத்து 1ஐயும் 2ஐயும் சேர்த்தால் ஒரு பெரிய முக்கோணமாக வருகிறது. 3ஐயும் 4ஐயும் சேர்த்தால் ஒரு பெரிய முக்கோணம், 3ஐயும் 5ஐயும் சேர்த்தால் ஒரு பெரிய முக்கோணம், 4ஐயும் 6ஐயும் சேர்த்தால் ஒரு பெரிய முக்கோணம். ஆக 4 முக்கோணங்கள் நமக்கு வருகிறது. அடுத்தபடியாக 1 3 5 1 3 5 இவற்றை சேர்த்தால் ஒரு மிகப்பெரிய முக்கோணம். அடுத்து 2 4 6 இவற்றை சேர்த்தால் ஒரு மிகப்பெரிய முக்கோணம். ஆக 2 முக்கோணங்கள் வருகிறது. ஆக எல்லா எண்களையும் சேர்த்தால் மிக பெரிய முக்கோணம் ஒன்று ஒரு முக்கோணமாக வருகிறது. ஆக இவற்றின் கூடுதல் நமக்கு 6 10 12 13 ஆக 13 முக்கோணங்கள் வருகிறது. ஆக 13 என்பது மிகச் சரியான விடை. அடுத்தபடியாக இப்படத்தை நாம் நன்றாக உற்று நோக்கினால் 1 2 3 4 5 6 7 ஆக 7 முக்கோணங்கள் நமக்கு நன்றாக தெரிகிறது. 1 2 3 4 5 6 7 முக்கோணங்கள் நமக்கு விடையாக வருகிறது. அடுத்தபடியாக நாம் நன்றாக உற்று நோக்கினால் 1 2 3 ஆகியவை ஒரு முக்கோணங்கள். 1 2 3 ஆக 1 2 3 1 + 2 + 3 ஆகியவற்றை சேர்த்தால் நமக்கு ஒரு முக்கோணமாக கிடைக்கும். அடுத்தபடியாக 4 5 6 4 + 5 + 6 ஆகியவற்றை சேர்த்தால் ஒரு முக்கோணங்களாக வரும். ஆக 9 நமக்கு சரியான விடையாக வருகிறது. அடுத்தபடியாக இப்பாடத்தில் நாம் முக்கோணங்களின் எண்ணிக்கையை இவ்வாறாக சேர்த்து நாம் விடையை காண வேண்டும். நன்றி.